உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சாஃப்ட்வேர் வேலை செய்யலாம். சாஃப்ட்வேர் வேலைன்னா என்ன தெரியுமா? அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி விளையாட்டு இல்ல. உங்களுக்கு திறமை இல்ல, பொறுப்பும் இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. கிளம்புங்க. ஏன் உங்க முகம் எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு? ராத்திரி பூரா நீங்க தூங்கலையா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சார்? இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? வீக்கெண்ட் தானே, ராத்திரி பூரா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. உங்க புருஷன் கூட வீட்ல என்ன சார் என்ஜாய்மெண்ட்? தினசரி இருக்கிறது தானே. அதே பப்னா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆமாமா, இந்த காலத்து பொண்ணுங்க புதுசு புதுசா அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எஸ் சார், யூ ஆர் கரெக்ட். எஸ், ஐ அம் ஆல்வேஸ் கரெக்ட். போங்க, ஆபீஸ்ல தூங்கி உயிர் எடுக்காம வேலையை பாருங்க. இவங்களுக்கு சம்பளம் அதிகமா கொடுத்து பழகிட்டேன், அதை முதல்ல குறைக்கணும். பாவம் இவங்க புருஷனுங்க இந்த பொண்ணுங்களோட எப்படித்தான் குடும்பம் நடத்துறாங்களோ தெரியல. புவர் பாய்ஸ். போங்க, சரு வந்தா நான் வந்து பார்க்க சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே சார். பாஸ் எப்பவுமே சரு சருண்டா பேசிட்டு இருக்காரு. ஏன் நம்மளெல்லாம் பிடிக்காதா? ஹே சரு, பாஸ் அவசரமா கூப்பிட்டாரு. ஏதோ முக்கியமான விஷயமா அர்ஜென்ட்டா கூப்பிட்டாரு. போயிட்டு வா. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சரு உட்காருமா. தேங்க் யூ. சரு, உன்ன மாதிரி திறமையான பொண்ணு தான் எனக்கு தேவை. எனக்கு பாம்பேல 1, ஹைதராபாத்ல 1, சென்னையில 2ன்னு 4 பங்களாக்கள் இருக்கு. அதுல யாரும் இருக்கிறது இல்ல. இது எல்லாத்தையும் முக்கியமா ஏன் உன்கிட்ட சொல்றேன்னு தெரியுதா? என் ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றக்கூடிய அறிவும் திறமையும் உள்ள பொண்ணு நீ ஒருத்தி மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. ஒரு விஷயம் சரு, இன்னையிலிருந்து உன்னை இங்க இன்சார்ஜா ப்ரமோட் பண்ண போறேன். சாயந்தரம் நான் உன் வீட்டுக்கு வர்றேன். எனக்காக நீ என்ன பண்ண போற? எனக்கு சமையல்லாம் பெருசா பண்ண தெரியாது சார். நான் வேணா செஞ்சு தரட்டுமா? எப்பவும் என் பொண்டாட்டிக்கு நான் தான் செஞ்சு கொடுப்பேன். பரவாயில்ல, உங்களுக்காக ட்ரை பண்ணி செய்யறேன். எனக்கு பிரியாணி ரொம்ப நல்லா செய்ய தெரியும். ஓகே ஓகே சார். சரு, அதுல வெங்காயமும் எலுமிச்சம்பழமும் கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்க சார். இங்க என்ன கூட்டம் போட்டுக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கன்னி பருவத்துல பாக்கியராஜ் மாதிரி ஏன்டா கோணம் எல்லாம் கட்டி வர? உள்ள என் ஜட்டி இருக்கு, போய் எடுத்து போட்டுக்க போ. என்னது உங்க ஜட்டியை போட்டுக்கணுமா? சீ அதோட நாத்த தாங்கல. ஹலோ ஹலோ, நான் ஜட்டி வாங்கி கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க. எத்தனை வாங்கி கொடுக்கறதுன்னு நீ அவங்கிட்ட கேட்டு சொல்லு. ஹலோ டேய், ஏன்டா என் போன்ல இப்படி ஒரு கேவலமான டேய், ரிங்டோன் அது வச்சிருக்க? என்ன? அது என்னோட மொபைல் கொடுங்க. என்ன கேள்றா தரதல? என்னன்னு சொல்றேல. கொடுங்க டேடி. ஹலோ ஹலோ பப்ளு. ஹலோ ஹலோ ஹலோ, பப்ளு தான் பேசுறேன். யாருன்னு சொல்லுங்க. நான் சரு பேசுறேன். சருனா என் கூட பைக்ல வந்து முகெல்லாம் கருப்பாயி கண்ணாடிய பார்த்து. ஓ நீங்களா? சொல்லுங்க. இப்ப நீ எங்க இருக்க? நான் கோமணம் கட்டிட்டு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கேன். கோமணம்னா என்ன? அது ஒரு மாதிரியான கிராமத்து ஜட்டி. நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன், நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் வேணாம், எனக்கு ஷாப்பிங் போகணும். நீ என் கூட வரியா? எனக்கு இந்த ஊர் புதுசு. ஓகே, இப்பவே வரேன். நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். இந்த சான்ஸ் மிஸ் பண்ண கூடாது. மெட்ரா பீச் சிட்டி சென்டர் ஐநாக்ஸ் போய் படம் பார்த்து அவங்க எப்படியே நீங்க உசார் பண்ணிடணும். உட்டாரா பப்ளு, சூப்பர் சான்ஸ். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷன். வாடா வாடா சரு, வெல்கம். பப்ளு, எப்படி போலாம்? ஆட்டோல போலாமா? ஜீப்பா ஆட்டோல போறதா? உனக்காக புதுசா பைக் வாங்கியிருக்கேன். உனக்கு எது இவ்வளவு படம்? அது வந்து எங்க டாடியோட. நீ எதோ வளர்ற. இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. உன் பைக் எங்க? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லு, பரவாயில்ல. இப்படி போனா பாக்குறவங்க எல்லாம் நம்மள தப்பா நினைப்பாங்க. அப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. நான் சொல்ற மாதிரி சரிங்களா? இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால் போட்டு உட்காருங்க, நம்ம போலாம். ஓகே. எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சரு, வா பப்ளு. நீ லிஃப்ட்ல மேல போன அப்புறமேல் வந்து பாக்குறேன். என்ன பாஸ், லவ் ப்ராப்ளமா? அதை விட்றா. உன் லவரை கூட்டி போறதுக்கு என் பைக் தான் கிடைச்சதா? என் லவர் எனக்கு போன் பண்ணி உன் பைக்ல எவ்வளவு ஒருத்தர் டிக்கெட் கிடைச்சு போறான்னு சொல்லி கண்டுபிடிச்ச லவர் குட்டன்னு சொல்லி சமாளிச்சிரு. சரு சரு, பப்ளு அங்கே வெயிட் பண்ண வந்துடுறேன்.
எப்படி இருக்கு? எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ்? பியூட்டிஃபுல். என்ன அப்படி பாக்குற? ஒண்ணு இல்ல பெண்களை பெண்மானோட ஒப்பிடுவாங்களாமே, அது உண்மைதானா? அப்படின்னு யார் சொன்னா? ஒரு கிறுக்கு பையன் சொன்னா. சரி அதை விடு, கீழே என்ன சத்தம்? அதுவா, அவ ஒரு லூசு பையன். அவன் லவரை கூட்டு போறதுக்கு என்னோட பைக் கேக்குறான். என் ஃப்ரெண்ட தவிர யாரையும் பைக்ல ஏத்த மாட்டே கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனாலும் அவன் தொல்லை பண்ணிட்டான். You're so naughty. That's why I like you. உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன் பப்ளு. சரு, ரொம்ப பசிக்குது. ஐயோ, அப்பவே சொல்லிருக்கலாம்ல. வா. இரு, நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். ஐயோ, கிளாஸ் உடைஞ்சிருச்சு. என்ன செஞ்சிட்டு இருக்க பப்ளு? ஒண்ணு இல்ல. ஓகே பப்ளு, உன் கையை கொடு. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீ எப்ப வேணாலும் என் ஃபிளாட்டுக்கு வரலாம். ஓகே. பாய்க்கு வந்தபடி திட்டுறானுங்க. ஒருத்தன் பைக்குங்கிறான், ஒருத்தன் வாட்சுங்கிறான், ஒருத்தன் சைக்கிளுங்கிறான், ஒருத்தன் செல்போனுங்கிறான். எல்லாத்தையும் நான் எங்க செட்டில் பண்றது? எந்த நேரத்துல நீ அவனை பெத்து தொலைச்சா? எல்லாம் என்னோட தலை விதி. இப்ப எங்க போய் என்ன பண்ணிட்டு வந்த? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம தனுஷ் மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு. டேய், என்னாச்சு உனக்கு? பாரு இவனை. இவன் இந்த அளவுக்கு கெட்டு போறதுக்கு காரணம் நீதாண்டி. இந்த கத்துக்கிட்டு இருக்க கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு, சலனமே இல்லாம. அதுக்கு எவ்வளவு எடுக்கணுமா? வீட்டுல எந்த இடத்துல பணம் வச்சாலும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடறான். டேய், மரியாதையா சொல்லு, ஏடிஎம்ல எவ்வளவு பணம் நீ எடுத்த? எத்தனை வாட்டி கேட்டாலும் எருவு மாட்டு மேல மழை மாதிரி இப்படி உட்கார்ந்திருக்கியா? உனக்கு அறிவு இல்ல? எத்தனை தடவை சொல்றது? வாயை திறந்து பதில் சொல்றா. இல்ல நான் உன்னைய செருப்பால அடிப்பேன். வாயை திறடா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. பொண்ணு பின்னாடி சுத்தி என் மான மரியாதை கெடுத்தது இல்லாம இப்படி வீட்டுல உட்கார்ந்து என் உயிரை வாங்காத. நீங்க போய் சொல்ல, உன்னை பெற்றதுக்கு ஆட்டுக்களை பெற்றுக்கலாம். நாளைக்கு நான் மாவாத ஆட்டி சென்றிருப்பேன். நீ என் உயிரை எடுத்துட்டு தானே போவ. உனக்கு என்ன பேய்கி பிடிச்சிருச்சா? இவனுக்கு பொம்பளை பைத்தியம் போய் இப்ப ஆம்பளை பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன பிடிச்சிட்டு ஆடுறான்? எங்க இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணேன்? ரெக்கார்டு டான்ஸ் ஆடினேன். யார் கூட? ஏன் கூட. கேட்கவே அசிங்கமா இருக்கு. ஓ காட், போய் இந்த மூஞ்சி கூட ஆடணும். நான் மூணுல இருக்கேன் தெரியுதுன்னா விலகி நிக்க வேண்டியதுதானே? ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு நேரம் நீ என் கைய பிடிச்சு டான்ஸ் ஆடிட்டு இப்ப என்னையா பார்த்து நீ எதிர்கேள்வி கேக்குறியா? உனக்கு பொம்பளை பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஏய், தொடப்பத்தை எடுத்துட்டு வாடி. இன்னைக்கு உனக்கு நான் பேய் ஓட்டிறேன்டா. அம்மா அடிக்க